பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். சென்ற இரவெல்லாம் நம்மை பாதுகாத்தார், நடத்தினார், அற்புதமாக தாங்கினார். அவர் நாம மகிமைப்படட்டும். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 61வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஆண்டவருடைய ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஜனங்களுக்கு கர்த்தர் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம்? நெடுங்காலம் பாழாய் கிடந்ததை அவர்கள் கட்டி எழுப்புவார்கள் என்று பார்க்க. இரண்டாவதாக, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை அவர்கள் எடுப்பிப்பார்கள். மூன்றாவதாக, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். கர்த்தர் அவருடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுத்த அதிகாரம் என்று பார்க்கிறோம். இவர்கள் நெடுங்காலம் பூர்வத்தில் தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்தத பாழாய் போனவைகளை, நிர்மூலமானவைகளை அவர்கள் கட்டுவார்கள், எடுப்பிப்பார்கள், புதிதாய் கட்டுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல காலை நேரத்திலும் கூட ஐயோ எல்லாம் அழிந்து போய்விட்டது, எல்லாமே போய்விட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாது, ஐயோ எங்கள் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பெரிய சாபம் உண்டாயிருக்கிறது, இது என்ன என்று அநேகர் அங்கலாய்ப்பீர்கள். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய தாசர்களுடைய வார்த்தை பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பிக்கும் என்கிறத நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். நீ பூலோகத்தில் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். நீ பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். இடிந்து போன குடும்பங்களை, பிரிந்து போன குடும்பங்களை, சிதறி போன குடும்பங்களை எடுப்பித்து புதிதாய் கட்டுகிறவர் நம்முடைய தேவன் என்று பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை உணர்ந்தவர்களாக நாம் சேவிப்போம். ஏசாயா 62 அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். நீ இனி கைவிடப்பட்டவள் என்று எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். உங்களுடைய பழைய பெயர்கள், பழைய நிந்தைகள் உங்களை விட்டு நீங்கி போகிறது. கர்த்தர் அற்புதமாய் கிரியை செய்கிற தேவன். கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போம். நல்ல தேவனே, கிருபையுள்ள ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால், உம்முடைய ஜனத்தின் மேல் நீர் வைத்திருக்கும் அன்பினால் பாழான ஸ்தலங்களை எடுப்பிக்கிறவர், பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர், தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்தவைகளை புதிதாய் கட்டுகிற தேவன். இந்த நாட்களிலும் கூட உடைய ஸ்தானாபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றுகிற தேவன் வல்லமையாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கிரியை நடப்பிக்கும்படியா ஜபிக்கிறோம். உடைய அன்பினால் நிரப்பும், ஆசீர்வதி, பெரிய காரியங்களை செய்யும், பலப்படுத்தும், கூட இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.